மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மதுரை மற்றும் தேனி மாவட்ட நிர்வாகிகளுடன் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், 5வது நாளாக திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று மாலை மதுரை மற்றும் தேனி மாவட்ட நிர்வாகிகள் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டிருப்பதாக அறிகிறோம். தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, அதை விவரிங்க. மதுரை மற்றும் தேனி மாவட்ட நிர்வாகிகள் தரப்பில் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுக்கு பிரதான கோரிக்கை ஏதேனும் முன்வைக்கப்படுகிறதா? அது பற்றிய விவரங்கள் உண்டா? நிச்சயமாக மாவட்டம் வாரியாக திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு திமுக மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி வருகிறது. அந்த வகையில 5வது நாளாக இன்று மாலை மதுரை மற்றும் தேனி மாவட்ட நிர்வாகிகளோடு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. மதுரை மற்றும் தேனி என 2 தொகுதியை பார்க்கும்போது தேனி தொகுதியில கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு தோல்வி கிடைத்திருந்தது. 39 தொகுதியில தமிழகத்துல பார்க்கும்போது தேனியில மட்டும் திமுகவுக்கு தோல்வி கிடைத்திருந்த சூழல்ல இந்த முறை அந்த திமுக கூட்டணியோ இல்ல திமுக வேட்பாளரோ யார் போட்டியிட்டாலும் நிச்சயம் தேனி தொகுதியில வெற்றி பெற வேண்டும், அதற்கான பணியை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி வராங்க. மேலும் தேனியில இப்ப கள சூழல் என்னவாக இருக்கிறது, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும், எந்த வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனைய தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஈடுபட்டு இருக்காங்க. மதுரை பொறுத்த வரைக்கும் மதுரை நாடாளுமன்ற தொகுதி திமுக கூட்டணியில கடந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த முறை மதுரை தொகுதியை கூட்டணி கட்சிகள் திமுக இடம் கேட்டு இருக்கிறாங்க. எனவே மதுரை தொகுதி இந்த முறை கூட்டணிக்கு ஒதுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு சூழல்ல மாவட்ட நிர்வாகிகளிடமும் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கருத்துக்களை கேட்டு வருகிறது. மாவட்ட நிர்வாகிகள் சொல்லக்கூடிய கருத்தை பொறுத்து மதுரை மீண்டும் கூட்டணிக்கு ஒதுக்கப்படுமா அல்லது திமுக நேரடியாக போட்டியிடுமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இப்படியாக தொகுதி வாரியாக கள சூழல் அதே போல கள நிலவரத்தை கேட்டறியக்கூடிய திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அடுத்தபடியாக தேர்தல் பணிகளை ஒற்றுமையுடன் ஆற்ற வேண்டும் உள்ளிட்ட தேர்தல் பணிகள் தொடர்பான ஒரு விரிவான ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.